என்னோட பிட்யூட்டரி கிளாண்ட் மண்டைக்குல பிட்யூட்டரி கிளாண்டுக்கு தூக்கி பிடிக்கிற ஒரு ஸ்டாக்குக்கு பக்கத்துல ஒரு சின்ன கட்டி. 2010ல 3 இருந்துச்சு. 2023ல அது வந்து 7.5 ஆயிடுச்சு ஐயா. அந்த இதுல வந்து அலோபதியில எல்லாம் வந்து ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வருஷம் வருஷம் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. 10 க்கு மேல போச்சுன்னா நம்ம அப்பனா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு கண் விஷனோ இல்லை நீங்க மயங்கி ஊதிங்கன்னா பண்ணலாம். அதுவரையும் நாங்க மெடிசன் தரமாட்டோம். நீங்க போய் இது பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஆனா இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, குஷன் சிண்ட்ரோம்னு எனக்கு இன்னொரு சிண்ட்ரோம் இதனால வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா என்னோட பாடி வந்து கழுத்துல இருந்து கால் வரையும் ஸ்கொயர் மாதிரியே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க டயட் பண்ணாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, வாக்கிங் பண்ணி என்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்க அந்த இது வந்து என்ன சொல்ல, நான் கன்சீவா இருக்கேன், அதனால எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுன்ற சிம்டம்ஸ் சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இவங்க இது முடியாது, இனிமே போனாதான் ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும். அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டுனாலும் பிட்யூட்டரிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க ஒரு 60% தான் அதை எடுக்க முடியும். 40% அப்படிதான் அது இருந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வர வேணாம், நீங்க எம்ஆர்ஐயும் இதுவும் எடுத்துக்கோங்க, இயர்லி ஏதாச்சும் சேஞ்சஸ் மட்டும் இருந்தா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டுட்டேன். எனக்கு யோகால நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் யோகா பார்த்து முத்ரா அது வந்து என்னோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இதோட டைப் வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அவங்க என்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவ்வளோ விட்டுட்டாங்க, நீ ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, ட்ரை பண்ணி பண்ண ரொம்ப கம்பல் பண்ணி எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் முடிச்சுட்டாங்க சார். நான் சரி இவ்வளோ சொல்றாங்க, நம்ம யோகா ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் செப்டம்பர் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சேன். 8 மாசம் அந்த 7.5 சென்டிமீட்டர்ல இருக்கிறது 5.5 சென்டிமீட்டருக்கு ரெடியூஸ் ஆச்சு. ரெடியூஸ் ஆனோடனே அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து இவ்வளோ நாள் வெயிட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். 92, 98, 100 அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா நான் போடுற அந்த எஃபர்ட்டுக்கு என்னோட சைஸ் ஆஃப் அந்த இதுவும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பிளஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது என்னோட வெயிட். அது என்ன அலோ பண்ணுது, என் வெயிட்டை குறைக்கிறதுக்கு அலோ பண்ணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அபானன் பிராணன் பண்ணது தான் எனக்கு வந்து. நான் வேற எந்த மெடிசனும் எடுக்கல, ஆசனாஸும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா அப்ப இன்னும் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தேன். என்னால ஆசனம் செய்ய முடியாது. 10 மினிட்ஸ் நடக்க முடியாது, மூச்சு திணறும், வேர்த்து கொட்டும். அப்படின்னா வேர்த்து கொட்டும்னா அப்படியே ஓடி போனா அப்படியே தொப்ப தொப்ப தொப்பன்னு நனைஞ்சு என்ன இப்படி நனைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 10 மினிட்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே வந்து 2 முதிரை தான், அபானன் பிராணன். ரெடியூஸ் ஆச்சு. பிராணன் வச்சு நடந்தா இப்போ 1 ஹவர், அதாவது அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம 10 நிமிஷத்துல 1 ஹவர் நடக்கிறேன் சார். டெய்லி கன்சிஸ்டண்டா நடக்கிறேன். ஸோ இந்த 2 முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எனக்கு வந்து முடியாதுன்னு கைவிட்ட விஷயத்துல நான் ஆச்சரியப்பட்டு இப்போ நான் வந்து ப்ராக்டிஸும் எடுத்துட்டு இருக்கேன். எம்எஸ்சி இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ப்ராக்டிஸும் எடுத்துட்டு இருக்கேன் நேச்சுரல் தெரப்பில. அங்கேயுமே நான் வந்து நம்ம முத்ரால வந்து ஆஸ்துமா, டயபெட்டிக்ஸ், தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு பார்க்குறேன். ரியலா அந்த அவங்களோட டெய்லி இன்பேஷண்ட் பார்க்கறதுனால அவங்களோட டெய்லி ப்ராக்ரஸும் நல்ல மேம் இருக்கு. இப்ப மிக அருமையா இருக்கு சார்.